அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமான உச்சநீதிமன்றத்தின் புதிய அறிவிப்பு. இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சீமான் சொல்லக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த மது ஆலைகளை மூடிட்டு கல்லுக்கடையை திறந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்மாகில் சரக்கு குடிச்சிட்டு இவ்வளோ மரணங்கள் ஏற்படவே படாது அப்படின்னும், கள்ளசாராயம் காச வேண்டிய தேவைகளும் இருக்காது அப்படின்னும், பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து எல்லா ஊர்கள்லையுமே கல் விற்கும் போது எதனால் தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் சீமானவர்கள் ரொம்ப காலங்களாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு ஆரம்ப காலத்தில் நம்ம அனைவருக்கும் விடை தெரியல அப்படின்னாலும் இப்போ நம்ம அனைவருக்குமே இந்த மது ஆலைகளை நடத்துறது திமுக, அதிமுக, பாஜக இது போன்ற கட்சிகள் தான் அப்படின்னும் போது இவங்களே ஆட்சியில் இருக்கும்போது எப்படி அவங்களுடைய பிஸ்னஸை மூடுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தற்போது தெரிய வந்ததற்கு சீமான் தான் காரணம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் தற்போது திமுக கட்சி மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறுகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றம்லாம் திமுக கட்சிக்கு சாதகமாக ஒரு விஷயம் கூட செய்யறதே இல்லை அப்படின்றது தான் இது வரைக்கும் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு சாதகமாக தான் எல்லா துறைகளுமே வேலை செய்வாங்க அப்படின்ற இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா தற்போது உச்சநீதிமன்றம் சில அரசு துறையில் அப்படியே மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயும் குறிப்பாக தற்போது உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஏற்கனவே பல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கல் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை நீக்குவது குறித்து எதனால மறுபரிசீலனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி தான் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தற்போது அரசாங்கத்துக்கு அளிச்சிருக்காங்க. வருகிற ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாடு அரசு இது குறித்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்றதான் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிகளுக்குமே எதனால கல்லு விற்பனை தமிழ்நாட்டில் நடக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த திமுக, அதிமுக போன்ற அரசாங்கத்திற்கு எதிராக சில விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுனால தான் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. ஒரு பக்கம் பாஜகவுடைய தூண்டுதல்னால தான் திமுகவையும் அதிமுகவையும் உச்சநீதிமன்றம் குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் பாஜக கட்சியோட பி டீமாக செயல்படுறதுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் இல்லாமலே இருந்துடலாம் அப்படின்றதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதங்கமாகவே இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் பல காலம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தப்படுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.